இந்த பெந்தகோஸ்தி நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். பெந்தகோஸ்து நாள் என்றால் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தேவன் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்த பொழுது, உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீஷர்களுக்கு 40 நாள் அவர்களோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதன் பிறகு 10 நாள் கழித்து அவர் வாக்குரைத்தபடி, சீஷர்களுக்கு வாக்குரைத்தபடி அவர்களுக்கு ஆவியானவராய் அவர் வெளிப்பட்டார். 50வது நாளிலே அவர் அவர்களுக்கு ஆவியானவராய் வெளிப்பட்டு அவர்களை அபிஷேகித்தார். அதைத்தான் நாம் பெந்தகோஸ்து நாள் என்று குறிப்பிடுகிறோம். ரிசரக்ஷனுக்கு பிற்பாடு 50 நாள் பொறுத்து ஆண்டவர் ஆவியானவராய், நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை ஆவியினால் அபிஷேகம் செய்வார் என்று சொல்லி அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் 50வது நாளிலே சீஷர்களோடு கூட அவர் ஆவியானவராய் இடைப்பட்டார். அதைத்தான் பெந்தகோஸ்தே நாள் என்று நாம் குறிப்பிடுகிறதை இந்த இடத்தில் பார்க்கிறோம். யூதர்கள் இந்த நாட்களிலே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று அவர்கள் அதை அனுசரிப்பது உண்டு. ஹார்வெஸ்ட் வார திருவிழாமாக அந்த பெந்தகோஸ்து நாளை அவர்கள் அனுசரிப்பார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இப்படியாக ஆண்டவர் அந்த பெந்தகோஸ்து நாளிலே சீஷர்களுக்கு அவர் வெளிப்பட்டு அவர்களை ஆவியினால் நிரப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி இருக்கிற நாம் கூட, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம், அவரனாலே அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் கூட அவருடைய ஆளுகை நம் மீது இருக்கும்படியாய், ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்மையும் அவர் ஆளுகை செய்யும்படியாய், ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்புவித்து, ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை தேற்றுவார், ஆற்றுவார், எல்லா விதத்திலும் ஆலோசனை கர்த்தராக இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொன்ன தேவன், அப்படிப்பட்ட தேற்றரவாளனாய் நம்மோடு இருக்கிற அந்த ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் வரவேற்று, ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், என் குடும்பத்தை வழி நடத்தும், என் குடும்பத்திற்கு வேண்டிய ஆலோசனைகளை நீர் கொடுத்து எங்களை செவ்வையான பாதையில் நீர் வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆவியானவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நாம் செபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கிறோம். விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு ஆவியானவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்ற தலைப்பிலே, விசுவாசிகளுக்கான ஆவியின் வல்லமை என்ற ஒரு தலைப்பிலே இந்த வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபத்திலே ஆவியானவர் சீஷர்கள் மத்தியில், சீஷர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் பலர் அந்த இடத்திலே கூடி இருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். எனக்காக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-4 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் எப்படியாய் வந்திருந்தார்கள்? ஒருமனப்பட்டு, அவர்கள் யுனைடெட், ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகம் ஒரு ஒருமனப்பாட்டை, ஒற்றுமையை
எல்லோருக்கும் பலவேறு எண்ணங்கள் இருக்கலாம், பலவேறு திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை சேவிக்கின்ற பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருடைய சமூகத்திலே கூடுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் ஒரு மனதோடு அவருடைய சமூகத்தில் வந்து அவரை சேவிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த இடத்திலே அந்த பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று, படிங்க சிஸ்டர். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அந்த இடத்திலே வந்து அமர்ந்து அவர்களை பலப்படுத்தினார் என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம். அடுத்த வசனம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்படி என்று பார்க்கிறோம். நமக்கு கூட ஆவியானவர் பலருக்கு அந்நிய பாஷையின் வரங்களை கொடுத்திருப்பார். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் பலவிதமான வரங்களினால் ஆண்டவரால் நாம் வழி நடத்தப்படுகிறோம். பலவிதமான கனிகளை, ஆவியின் கனிகளை கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் ஆவியின் பலத்தினால இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவரால இருக்கிறோம். ஆவியானவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது இவையெல்லாம் நமக்கு அவர் தந்தருளி நம்மை செவையான பாதையில அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியின் வரங்கள் நமக்கு இல்லை என்றால், அப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் இல்லை என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவரிடத்தில் மன்றாடி, ஆவியானவரே என்னை மூடிய ஆவியின் கனிகளால் நிரப்பும், ஆவியின் வரங்களால் நிரப்பும், அந்நிய பாஷைகளின் வரங்களை எங்களுக்கு கொடும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வரங்களை கொடுத்து அவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என்றால் நாம் எல்லோருடைய மத்தியிலும் வேறுபாடு இல்லாமல் ஆண்டவரை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு அவரிடத்திலே அவரை நாடி வந்து அவரிடத்திலே தன்னுடைய உள்ளத்தை ஊற்றி அவரை கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம்தான் இந்த இடத்திலே அப்போஸ்தலர்கள் மீது வந்ததை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்குகிற அந்த அந்நிய பாஷையின் வரங்களை அவர்களுக்கு கொடுத்து அந்த இடத்திலே, அந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்பட்டார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆக இந்த பெந்தகோஸ்தே நாள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஆகவேதான் இந்த மாதத்தை நாம் பெந்தகோஸ்தே மாதம் என்று அனுசரித்து ஆவியானவர் எப்படியெல்லாம் நம்மை வழி நடத்துகிறார், எப்படியெல்லாம் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார், எப்படியெல்லாம் நமக்கு ஒரு விடுதலையை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து பலவிதமான தலைப்புகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்படியாக ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய வல்லமையினால் அவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பெந்தகோஸ்தே நாளிலே தான் திருச்சபை பிறந்த ஒரு நாள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அப்பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியால், அவருடைய வல்லமையை
இந்த உலகெங்கும் சென்று அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை அவர்கள் தொடங்கும்படியாய் ஒரு சபை உருவான ஒரு நாளாக இந்த பெந்தகோஸ்தே நாள் கருதப்படுகிறது. ஒரு சபை அந்த நாட்களிலே ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் என்ன நோக்கத்தோடு அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்தவர்களாய் சத்தியத்தை பல தேசங்களுக்கு எடுத்துச் சென்று அவரை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் செய்கிறவர்களாய் மாறினார்கள். ஆகவே இந்த பெந்தகோஸ்தே நாள் என்பது ஆதியிலே சபை உருவான ஒரு நாளாக நாம் கருதுகிறோம். அப்படித்தான் இந்த தேசத்தில் கிறிஸ்தவ சபைகள் உலகமெங்கும் பரவியது. இப்பொழுது கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் தொகையில அதிக ஜனங்கள் விசுவாசிக்கின்ற ஒரு மதம் என்னவென்றால் அது கிறிஸ்தவ மதம் என்று கணக்கெடுப்புகள் சொல்லுகிறது. எல்லா தேசத்திலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். பல தேசங்களிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா பாஷைகளிலும் மூல பாஷைகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. அப்படி இந்த உலகத்தில் இந்த சுவிசேஷத்தை பரப்பின ஒரு காரியத்தை இந்த பெந்தகோஸ்தே நாளிலே தான் ஆதி சபை உருவானது. அதன் மூலமாகத்தான் உலகெங்கும் ஆண்டவருடைய சத்தியம் விரிவாக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். ஆக கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்கு தரித்து கொண்டவர்களாய், ஆவியின் கனிகளை பெற்றவர்களாய், ஆவியின் வரங்களை பெற்றவர்களாய் மாற வேண்டும். ஏதோ கிறிஸ்தவனாக நான் மாறினேன், ஆலயத்திற்கு வந்தேன், சத்தியத்தை கேட்டேன், மீண்டுமாய் என்னுடைய வீட்டிற்கு சென்று என்னுடைய வேலைகளை நான் கவனிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று இல்லாமல் ஆண்டவர் நமக்கென்று ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்களை சீஷராக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு கட்டளையை ஆண்டவர் நமகளுடைய உள்ளத்திலே அவர் விதைத்திருக்கிறார். நீங்கள் எனக்கு சீஷராய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். நான் மட்டும் சத்தியத்தை கேட்டால் போதாது, மற்றவர்களும் ஆண்டவரை பற்றி தெரியாத ஜனங்களும் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் மற்றும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இந்த சத்தியம் நமக்குள்ளே மூழ்கி விடட்டும் என்று நினைக்காமல், நான் விழுந்தாலும் ஒரு விதையாகத்தான் இந்த உலகத்திலே விழுவேன், மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன், ஆண்டவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நான் எடுத்துச் சொல்லுவேன், அவர் என்னை எப்படி தெரிந்து கொண்டாரோ அதை போல அவரை அறியாத பிள்ளைகளுக்கும் அவர் எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி என் மீது அன்பு செலுத்தினார், எப்படி என்னையும் அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த ஒரு சத்தியத்தை நான் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுவேன் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கைத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவியின் வரங்களை, ஆண்டவர் கொடுத்த அந்த அந்நிய பாஷையின் வரங்களினால அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒன்றுமே தெரியாத ஒரு காரியமாய் இருந்தாலும், ஆண்டவரை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை, வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஒருவேளை நீ சொல்லலாம். ஆண்டவர் அழைத்த 12 சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பெரிய படித்த மேதாவிகள் அல்ல, ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். மீனவர்களாய் மீன்பிடித்துக் கொண்டு இருந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகத்திற்கு பிறகு அவர் இந்த பெந்தகோஸ்தே நாளிலே இடைப்பட்ட பிறகு, ஆவியானவர் அவர்களை நிரப்பின பிறகு,
அவன் ஒரு வல்லமை பெற்ற சுவிசேஷகனாய் அவன் மாறிப்போனான் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். இவனாய் இப்படி பேசுகிறான். மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த மீனவ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்த இந்த பேதுருவா இப்படி பிரசங்கம் பண்ணுகிறான் என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட பேதுரு வல்லமையாய் மாறியது எப்படி? ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் அவனை ஒரு சிறந்தவனாய் ஞானமுள்ளவனாய் அவனை மாற்றியது. அவர் கொடுத்த ஞானத்தின் மூலமாய் அவனுடைய சொந்த எண்ணத்திலே அவன் பேசாமல் ஆவிக்குரியவர் ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். ஞானத்தை கொடுத்து அவனை வல்லமையாய் மாற்றினார். அதை போலத்தான் சவுல் ஆகிய பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவன் கிறிஸ்தவர்களை நிந்திக்கிறவனாய் இருந்தான். கிறிஸ்தவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டார். அவனை பலப்படுத்தினார். ஆவியின் கனிகளை அவனுக்குள்ளே கொடுத்து அவனையும் ஒரு அப்போஸ்தலனாக மாற்றி இந்த உலகத்தில் பல தேசங்களுக்கு சென்று சபையை ஸ்தாபிக்கக்கூடியவனாய் பல கடிதங்களை எழுதி விசுவாசிகளை அவன் தேற்றுகிறவனாய் ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனாய் அவன் மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ளே எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வெளிப்பட்டது? ஆவியானவர் அவனை பலப்படுத்தி கொண்டிருந்தார். அதனால் தான் சொன்னான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், என்னால் தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் அறிக்கையிடுகிறான். அவன் பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய சத்தியத்தை பல தேசங்களுக்கு எடுத்து சொன்னான். பட்டினியிலும் அந்த மழையிலும் வெள்ளத்திலும் எத்தனையோ முறை அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்த நேரங்களில் கூட அவன் பிரயாணப்பட்டு பல தேசங்களுக்கு சென்று ஆண்டவருடைய சத்தியத்தை அவன் சொல்லுகிறவனாயிருந்தான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். எந்த நிந்தனை அவனுடைய வாழ்க்கையில் வந்தபோதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சிறையிலே இருந்து கொண்டு பிலிப்பிய சபைக்கு அவன் கடிதம் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1, 2, 3, 4 அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலே அவன் அந்த கடிதத்தை அந்த பிலிப்பு சபைக்கு அவன் எழுதுகிறான். எந்த நிந்தனையிலும் நான் எல்லாவற்றிலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் ஆவியானவர் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவனுடைய பலவீனத்தின் மத்தியிலே போய்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆறுதலின் வார்த்தையை கொடுத்து அவனை தேற்றுகிறார். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லி, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ என்று சொல்லி அவனை தேற்றுகிற ஆவியானவர் இன்று உன்னையும் என்னையும் தேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஐயோ, நான் கிறிஸ்தவனாய் மாறினேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரின் அபிஷேகத்தை பெற்றேன், ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சோதனைகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், பலவீனங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற நீ கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தோல்விகளாய் முடிந்து கொண்டு இருக்கிறது, வெற்றியை என்னால் பார்க்க முடியவில்லை, எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்கள், சாபங்கள் என்னை விட்டு அகலவில்லை, உபத்திரவங்கள், பாடுகள் என்னை ஒவ்வொரு நாளும் துரத்தி கொண்டே வருகிறது, இதில் இருந்து எப்படி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு ஒரு அடைக்கலம் உம்முடையத்திலிருந்து கிடைக்கும், உம்முடைய இரக்கம் எப்பொழுது என் குடும்பத்தின் மீது கிடைக்கும்,
என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நீ ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். நீ கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னுடைய விண்ணப்பத்தை விதைத்து பார். ஒரு நாள் நிச்சயமாய் ஆண்டவர் நீ கம்பீரத்தோடு அறுக்கும்படியான அறுவடையை, ஒரு ஹார்வெஸ்டை உனக்கு கொடுத்து அவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறாரா? அவரை உறுதியாய் பற்றிக்கொள். அவர் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போடுவார். சாயங்காலத்திலே அழுகை இருக்கும், அது காலையில் களிப்பாய் மாறும். காலையில உனக்கு ஒரு வேதனை இருக்கும், அது சாயங்காலத்திலே அப்படியாய் மாறி போகும். அதையெல்லாம் எடுத்து போடக்கூடிய வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர் இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். நம்மை அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து செவையான பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படியாக ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இப்படித்தான் அவர் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் மரித்தேன், ஆனாலும் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன். நான் நீண்ட நாள் உங்களோடு கூட இருக்க முடியாது. நான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற வேளை வரும். அப்பொழுது நீங்கள் தனித்து விடப்பட்டீர்கள் என்று நினைக்க வேண்டாம். நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் உங்களை எல்லா விதத்திலும் அவர் தேற்றுகிறவராய் இருப்பார். உங்களை அவர் வழி நடத்துகிறவராய் இருப்பார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களிடத்தை சொல்லுகிறார், நீங்கள் இந்த எருசலேமை விட்டு போக வேண்டாம், நீங்கள் இங்கே தரித்திருங்கள், நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். வாக்குரைத்தவர் அவர் வாக்கு மாறாதவர். அந்த 50வது நாளிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த 10 நாளுக்கு பிறகு அவர்களோடு சொன்ன பிரகாரம் அவர் இந்த இடத்திலே ஆவியானவராய் அவர்களை தேற்றினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வாக்குரைத்தவர், அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். நான் வருவேன் என்றவர், அவர் வாக்கு மாறாதவராய் இருந்து ஆவியானவராய் வந்து அவர்களை தேற்றினதை பார்க்கிறோம். நான் மீண்டும் இந்த உலகத்திலே வருவேன். ஆண்டவருடைய 2வது வருகை இந்த உலகத்தில் சமீபமாய் இருக்கிறது. இதைத்தான் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையாய் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகை சமீபித்திருக்கிறது. அதற்கு நாம் நம்மை ஆயத்த பண்ணிக்கொள்ள வேண்டும். அவர் வாக்குரைத்தவர், கண்டிப்பாக வாக்கு மாறாதவர் என்பதை பல இடங்களிலே அவர் நமக்கு நிரூபித்திருக்கிறார். அப்படியாக அவருடைய 2ஆம் வருகையும் கண்டிப்பாக இருக்கும். அந்த 2ஆம் வருகையை எதிர்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் மீண்டும் வருவார். இந்த உலகத்திலே நியாயம் விசாரிப்பார். நீதிமான்களை அவருடைய சமூகத்திலே அவர் எடுத்துக்கொண்டு அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியான அந்த அதிகாரத்தை உடையவராய் அவர் என்னையும் அந்த ராஜ்யத்திலே அவர் பிரவேசிக்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு நம்மை இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஆண்டவரே இந்த நாட்கள் வரை நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாய் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை நாம் இருக்க வேண்டும், நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஆவியானவர் கொடுத்த இந்த சத்தியங்களை
நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் இந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆகவே நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்களும் காத்திருந்தார்கள். அவர் வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னபடி அவர் நிறைவேற்றினார். இதைத்தான் ஆண்டவருடைய வேதம் பல இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறது. மீண்டுமாய் நான் வருவேன், இந்த உலகத்திலே நியாயம் விசாரிக்க வருவேன் என்று இன்னொரு வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வருகை சமீபித்து இருக்கிறது. அதற்குள் என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு தகுதியுள்ள பிள்ளையாய் நான் மாற வேண்டும். ஒரு தகுதியுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். அதைப் போல ஆவியானவர் பலவிதமான வல்லமையை அவர் நமக்கு கொடுத்து அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை வல்லமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் அந்த வல்லமை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் கொடுத்து நம்மையும் வல்லமை உள்ளவர்களாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், கட்டுண்டவர்களை விடுவியுங்கள், வியாதியஸ்தர்களை குணப்படுத்துங்கள். அவர் என்னென்ன காரியங்களை இந்த உலகத்திலே அவர் செய்து கொண்டு இருந்தாரோ அப்படிப்பட்ட வல்லமையை அவர் நமக்கும் கொடுத்து அப்படிப்பட்ட அதிசயத்தை அற்புதத்தை இந்த உலகத்திலே நிகழ்த்தபடியான அந்த வல்லமையை அவர் நமக்கு கொடுத்து அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அதற்காக படியுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து இந்த உலக பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இந்த உலக பரியந்தம் நமக்கு சாட்சியாய் இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த ஆவியின் வரங்களை கொடுத்து அவர் நம்மை வல்லமை பெற்ற பிள்ளைகளாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட வரங்கள்? அந்நிய பாஷையின் வரங்கள், மற்றவர்களை குணமாக்கும் வரங்கள், மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசிக்கிற வரங்கள், இப்படிப்பட்ட ஆவியின் வரங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் இந்த நாளில் பரிசுத்த ஆவி சீஷர்கள் மீது இறங்கி அவர்களை அபிஷேகித்து இப்படிப்பட்ட வரங்களினால் அவர்களை அவர் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னையும் என்னையும் கூட இப்படிப்பட்ட வரங்களினால் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பேதுரு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவனாய் இருந்தான். அவனை பலப்படுத்தி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து சத்தியத்தை போதிக்கக்கூடிய வரங்களை கொடுத்து ஒரு ஞானமுள்ளவனாய் அந்த மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பேதுருவை உயர்த்தின தேவன் உனக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து உன்னையும் ஒரு அப்போஸ்தலனாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பலர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இவன் சாதாரணமாய் நம்மோடு கூட அரட்டை அடித்துக் கொண்டிருந்தவன் அல்லவா, எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை பெற்றவனாய் அவன் மாறிப்போனான் என்று மற்றவர்கள் பார்த்து உன்னை ஆச்சரியப்படுத்துகின்ற வகையில்
ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் உனக்கு கொடுத்து ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதான் அந்த 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு கட்டளை கொடுத்தார். அப்படியாக நாமும் அவருக்கு சாட்சியாய் இருந்து இந்த உலகத்தில் வல்லமையான காரியங்களை அதிசயங்களை நாம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மையும் மாற்ற வல்லமையுள்ளவராய் அவர் இருக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியின் அந்த பணியிலே இணைக்கப்பட்டு இருக்கிற நாம் அவருடைய அந்த காரியத்தை ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் மாறணும். ஏதோ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி நம்ம ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படவில்லை. அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். மற்றவர்களுக்கு பாவ இருளிலே சிக்கி இருக்கிற ஜனங்களை விடுவித்து அவர்களை ஒளியிலே கொண்டு வருகின்ற ஒரு வாழ்க்கையாய், இதோ இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள், இதோ இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு உப்பாய் ஒரு சாரமுள்ள உப்பாய் இருக்கும்படி உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்றவர்களாய், அந்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றவர்களாய், மற்றவர்களை பாவக்கட்டிலிருந்து விடுவிக்க அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற அந்த காரியத்தை செய்கிறவர்களாய், ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் அந்த கட்டுகளில் இருந்து விடுவிக்கின்ற வல்லமையை பெற்றவர்களாய் நாம் மாறணும். அப்படிப்பட்ட மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் ஆண்டவரை அவர் இந்த பரிசுத்த ஆவியை அந்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொண்ட பொழுதுதான் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின என்று வேதத்தில் நம்ம படிக்கிறதை போல நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிந்து போய் நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை, ஆவியின் அபிஷேகத்தை தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கை, ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எந்த விதமான அசுத்த காரியங்களும் நம்மை ஒரு காலம் அணுகாது. பாவத்தில் பிடிபட்டு கொண்டு சாபத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளை விடுவிக்கக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார்.